வார்த்தை வந்து ஒரு தப்பான வார்த்தை கிடையாது. ஓகேம்மா ஒத்துக்கிறோம். ஆனா இது வந்து ஒரு பாடி பார்ட்ன்னு சொல்லப் போறீங்க. அவ்வளவுதானே அப்படின்னு கேட்கிற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. இந்த வார்த்தைக்கு வந்து நெறைய அர்த்தங்கள் இருக்கு. நாட்டார் வட்டார வழக்குகள்ல ஆரம்பிச்சு, இது வந்து ஒரு பழத்தோட பேரு, ஒரு பறவையோட பேரு, அன்றாட வாழ்க்கையில மக்கள கிண்டல் அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம்ல. ஆமா சாமி போட்டுறவன், வேலை செய்யாம ஒப்பேத்துறவன் அப்படின்ற எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு டெர்ம வச்சு பயங்கரமான சொலவடைகள்லாம் சொல்லியிருக்காங்க. என்னுடைய பேரு வந்து அதித்தி. இந்த வீடியோ நெடுகிலுமே வந்து இந்த சூத்து அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தங்கள் என்னென்ன? எப்படி அது சங்க இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு? காலங்காலமா எப்படி அது மாறிட்டே வந்திருக்கு? இந்த மாரி விஷயங்கள பேசப் போறோம். இத நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Instagramல என்னைய ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட்டிங் வந்து சிம்பிளா ஆரம்பிக்கிறோம் நம்ம. இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? இதுக்கான முறையான அர்த்தமா அகராதிகள்ல சொல்லப்படுறது வந்து மலவாயில் அப்படிங்கிறது பிருட்டம். அந்த பிருட்டம் அப்படிங்கிறத வந்து பிட்டம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில பட்டாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை உபயோகிப்போம்ல அதுதான். இன்னொரு அர்த்தமா ஆண்குறி அல்லது பெண்குறி. அதாவது ஆண் அல்லது பெண்ணுடைய பிரைவேட் பார்ட் அப்படின்னும் சொல்லியிருந்திருக்காங்க. சரி இப்ப அடுத்ததா வந்து இப்போ சமீப காலமா வந்து ஒரு வார்த்தை பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு இல்லைங்களா? சுத்துக்கொழுப்பு அப்படிங்கிற வார்த்தை. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆடு சம்மந்தப்பட்ட ஒரு வார்த்தை தான் அது. அதாவது ஆட்டுடைய உடல்ல, குறிப்பா குடல் அல்லது இடுப்பு பகுதிகள்ல சுத்தி இருக்கிற அந்த சுவையான கொழுப்பு பேரு தான் வந்து சூத்து கொழுப்பு அப்படிங்கிறது. இத வந்து சாதாரண தமிழ்ல வந்து சுத்து கொழுப்பு அப்படின்னும் சொல்லுவாங்க. அந்த வார்த்தைய வந்து உபயோகிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. சமீபத்தில தான் இந்த வார்த்தை ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னாலும், இந்த பழங்கால சமையல் புத்தகங்கள் எல்லாம் வந்து இந்த பார்ட் மென்ஷன் ஆயிருக்கு. இது வந்து ரொம்ப சுவையா இருக்கும். நெறைய விருந்துகள்ல இந்த உணவுக்கு தனி இடமே உண்டு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சரி இப்ப இந்த சுத்து கொழுப்பு அப்படிங்கிற வார்த்தைய வந்து டைரக்ட்டா உபயோகிக்காம ஒரு மாதிரி வேற மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப அப்படின்னாலும், அதோடைய டைரக்ட்டா அதுக்கு முன்னாடி இருந்த வார்த்தை வந்து குண்டி கொழுப்பு அப்படிங்கிறது. இத வந்து சும்மா கிண்டல் அடிக்கிறதுக்காகலாம் யூஸ் பண்ணுவாங்க. அவன் கொழுப்பு எடுத்து திரியிறான் பாத்தியான்னு சொல்லுவாங்கல்ல, அங்கலாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பழைய இலக்கியங்கள்லாம் வந்து எடுத்து பார்க்கிறப்ப, ஆரம்ப காலத்துல எழுதப்பட்டது ஒண்ணா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அத மாத்தி கொஞ்சம் டீசென்ட் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி, இந்த வார்த்தைய வந்து மொத்தமாவே அடிப்பக்கம், பின்பகுதி, அடிப்பாகம், ஆசனவாய் அப்படின்லாம் சொல்லி, இந்த வார்த்தைய வந்து ஒரு மாதிரி ஒரு தீண்டத்தகாத வார்த்தை மாதிரி ஆக்கிட்டாங்க. இதோடைய டைரக்ட்டா அந்த தூய தமிழ்ல வந்து எருவாய் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆசனவாய் அல்லது எருவாய்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எருவாய், கருவாய் தனிலே உருவாய் இதுவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து அந்த எரு அப்படிங்கிறது கருவுக்கு தேவையான உரம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த எருவாய் அப்படிங்கிறது நம்ம உடல் பகுதி இருக்கு இல்லைங்களா? கை, காலு, உதடு அந்த மாதிரி உடல் கருவிகளுள் ஒன்று அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இத வந்து அன்றாட வாழ்க்கையில எப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்ணி கலாய்ச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். இன்னொரு சொலவடையா வந்து "சூத்தில அடித்தானாம் பல்லு போச்சாம்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய அர்த்தம் வந்து அதாவது அங்க அடிச்சா எப்படி பல்லு போகும்? நம்மளே யோசிப்போம்ல 2ம் சம்மந்தமே இல்லாம இருக்குன்ட்டு. அதேதான். முரண்பாடுகள் இருக்கு இல்லைங்களா? 2 முரண்பாடுகள வந்து எப்படி ஒண்ணா காட்டுறீங்க நீங்க? "அங்க அடிச்சா உனக்கு இங்க போச்சா?" அப்படின்னு கிண்டல் அடிக்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு சொலவடையா வந்து "சூத்தும் வாயும் மூட" அப்படின்னு இருந்திருக்கு. அதாவது வாயும் பின்பக்கமும் மூட. அவ்ளோ பயந்து போயி எல்லாத்தையும் மூடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அதோடைய அர்த்தமா இருந்திருக்கு. சூத்துக்காட்டித்தனம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்திருக்கு. அதாவது தில்லுமுல்லு பண்றவங்க, நேர்மையற்ற முறையில நடந்துக்கிறவங்க, புறம் பேசுறவங்க. அதாவது ஒருத்தவங்கள பத்தி இன்னொருத்தவங்கட்ட புறம் பேசி அவங்களுக்கான காரியங்கள சாதிச்சுக்கிறவங்க. இதோடைய பண்புகளா சொல்லப்படுறது வந்து நயவஞ்சகம், நம்பகத்தன்மையின்மை, நேர்மையின்மை இதெல்லாம். சூத்தாட்டி அப்படிங்கிற வார்த்தை வந்து தலைய ஆட்டி காரியம் சாதிச்சுக்கிறவங்க. எல்லாத்துக்குமே வந்து ஆமா சாமி போடுவாங்கல்ல, எனக்கு ஒரு காரியம் ஆகணும், நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் சாமி அப்படின்னு. அதுதான் சூத்தாட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே சூத்தாட்டிக்கு இன்னொரு அர்த்தமா வந்து, சும்மா வேலை செய்யாம ஏமாத்துறவங்க. ஐவாஷன்னு சொல்லுவாங்கல்ல, நீ ஒண்ணும் பண்றதில்ல, சும்மா அப்படி இப்படி திரியிற அப்படின்ட்டு. அதாவது ஒரு வேலையும் உருப்படியா பார்க்காம, வேலை பண்ற மாரி சும்மா காட்டிக்கிறவங்க. அவன் ஆமா சாமி போடுவான் அப்படிங்கிறதுக்கு வந்து, ஆமா அவன் அப்படிதான் சூத்தாட்டுவான் அப்படின்னும், டயர் நக்கி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி கூட அந்த வார்த்தை கொஞ்சம் பிரபலமாச்சு. அந்த வார்த்தை வந்து முன்னாடி அதோடைய ப்ராப்பர் நம்ம தமிழ் வேர்ட் அப்படி பார்க்கணும் அப்படின்னா, அதோடைய வார்த்தை வந்து சூத்து நக்கி அப்படிங்கிறது. அண்ட் இந்த சொலவடைகளோட தொடர்ச்சியாவே வந்து நம்ம சமீபத்தில இதே சங்க இலக்கிய சீரிஸ்ல சங்க இலக்கியத்தில வந்து அணில்கள் வெர்சஸ் சாமிகள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையா போய்க்கிட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அது எப்படி சொல்லியிருக்காங்க. அணில் கொம்பிலே ஆமைக்கு நச்சில்லை இந்த மாதிரி சொலவடைகள்லாம் எப்படி இருந்திருக்கு, அது இன்னைக்கு எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துர்றேன். நீங்க தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா வந்து ஒரு பழம், ஒரு பறவை. இது வந்து நம்மளால ஏத்துக்கவே முடியாது. என்னது இந்த வார்த்தைய வந்து இப்படி சொல்லியிருக்காங்களா? நீங்க நம்பலனாலும் அதான் நெசம். பழம் அப்படிங்கிறது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வகையான அரிய மாம்பழ வகைன்னு சொல்லியிருக்காங்க. சூத்தழகின்னு அதோடைய பேர் சொல்லியிருக்காங்க. இதோட இன்னொரு வார்த்தைய வந்து குரங்கு சூத்து மாம்பழம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பறவைகள்ல வச்சு பார்க்குறப்ப சூத்தாட்டி குருவி அல்லது சூத்தாட்டி உள்ளான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிலத்தில வந்து லாப்விங் அல்லது ஸ்னைப் அப்படிங்கிற வார்த்தைகள உபயோகப்படுத்தியிருக்காங்க.
கேஷுவல் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, வாலாற்ற குருவி அப்படிங்கிறது அர்த்தம். இந்த வாலாற்ற குருவி வந்து புழு, பூச்சி எல்லாத்தையும் புடிச்சு சாப்பிடும். இந்த நம்ம தமிழ்ல வந்து பக்கி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? சோறு சோறுன்னு அலையிற பக்கி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த பக்கி அப்படிங்கிறதும் வந்து இதே மாதிரி நெய்ட்ஜர் அப்படிங்கிற ஒரு பறவைய குறிக்கிறது தான். அந்த பறவை வந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து, அப்புறமா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி குட்டி, குட்டி புழு, பூச்சி எல்லாத்தையுமே எடுத்து அதோடைய ரெக்கைக்குள்ள ஒளிச்சு வச்சுக்குமாம். அதான் இப்ப தானம்மா நீ சாப்பிட்ட, ஏன் சோறு சோறுன்னு அலையிற அப்படின்னு கிண்டல் அடிக்கிறதுக்காக இந்த பக்கி வந்து அந்த பக்கியிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வார்த்தைய வந்து சூத்தாங்கரடு அப்படிங்கிற வார்த்தை, அதாவது தடிமனான தோல் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். ஆசனவாய் பகுதியில தோல் தடிச்சிருக்கிறத வந்து சூத்தாங்கரடு அப்படின்னு உபயோகிப்பாங்க. ஆனா, இதே வந்து வேறு வேறு பாஷைகள்ல பார்க்குறப்ப, இந்த வார்த்தை வந்து ஒரு மாரி சாதா புழக்கத்துல இருக்க வார்த்தையா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, நம்ம வந்து ஊம்பு அப்படிங்கிற வார்த்தைய பத்தி முன்னாடி பேசியிருந்தப்ப, நெறைய வட்டார வழக்குகள்ல இந்த மாரி உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுல வந்து நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இந்த மாரி அவங்க ஊர்ல இருந்து ஒரு டைரக்ட்டான சாதாரணமான ஒரு வார்த்தை. எல்லாத்தையும் போட்டு கெடுத்து வச்சுட்டானுங்க. அதாவது அவங்க சின்ன வயசுலேருந்தே கேட்டு வளர்ந்த வார்த்தை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ மென்ஷன் பண்ண எல்லாருக்குமே வந்து நன்றிகள் பல. அதாவது ஒரு பகுதியுடைய சாதா வார்த்தை வந்து இன்னொரு பகுதியில எப்படி அது கெட்ட வார்த்தையா மாறியிருக்கு அப்படிங்கிறதுடைய அந்த அவலநிலை தான் இதெல்லாமே. இன்னும் சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது போட்டான் அப்படிங்கிற வார்த்தை வந்து இன்னைக்கே வந்து அது ஒரு மாரி அப்சீன் வேர்டா மாறிருச்சு. ஐயோ! அப்படி சொல்லாத அப்படின்ட்டு. இனிமே சாதாரணமா வந்து வேற ஏதாவது தாப்பா போட்டான், அத கீழ போட்டான் அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியாத நெலம வந்துரும் போல இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வார்த்தைய அப்ஜெக்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வார்த்தையா பார்க்குறப்ப வந்து, ஐயோ! இது கெட்ட வார்த்தை, இது தப்பு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிருவோம். ஆனா இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய வரலாறே இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இதுல வந்து நம்மளே நெறைய ரெஃபரன்ஸஸ்லாம் பார்க்க தான் அஃப்கோர்ஸ் இது வந்து நம்மளால நிச்சயமா இன்றைய காலகட்டத்தில சாதாரணமா புழக்கத்துக்கு கொண்டுட்டு வர முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு கெட்ட வார்த்தையா மாறிருச்சு. இந்த வார்த்தை வந்து திருப்பி வந்து அத நல்ல அர்த்தமா கொண்டுட்டு வரதெல்லாம் வாய்ப்பே இல்ல. பட் கேஷுவலா அத யூஸ் பண்றப்போ அதோடைய வரலாறே தெரியாம நம்ம பாட்டுக்கு போற போக்குல சொல்லிட்டு போயிடுறோம்ல. அதுக்காக அதோடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம், அதோடைய மீனிங் தான் இந்த வீடியோஸ் எல்லாமே. ஆனா ஒரு கசப்பான உண்மை வந்து இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் உண்மையிலேயே வந்து இந்த கண்ணு, காதெல்லாம் எழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நம்ம போட்டு அந்த வார்த்தைகள படுத்தி வச்சிருக்கிற பாட்டுக்கு ரத்த கண்ணீர் வெடிக்கும். காது மூடிட்டு அந்த வார்த்தைகளே ஓடி போயிரும். "டேய் நான் நல்லா வார்த்தைறேன். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க?" அப்படின்னு அதுவே கேட்கிற நிலைமையில இன்னைக்கு நம்ம இருக்கோம். அண்ட் லாஸ்ட் வீடியோஸ்லயே வந்து நம்ம கிட்ட நீங்க வந்து தமிழ் வரலாற்று நாவல்கள் ஏதாவது இருந்தா ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம வந்து சமீபத்தில தான் உடையார் அப்படிங்கிற அந்த 6 பாகங்கள் கொண்ட ஒரு பெரிய தமிழ் வரலாற்று புத்தகத்தோட வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். நான் லிங்க் வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துர்றேன். நீங்க வந்து பொன்னியின் செல்வன் அதாவது நான் வந்து படத்த சொல்லல நிச்சயமா புத்தகத்த சொல்றேன். புக் படிச்சதுக்கு அப்புறமா, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்? கோயில் கட்டுனாங்களா? எப்படி கட்டுனாங்க? அப்படின்னு யோசிக்கிற ஆளா இருந்தீங்கன்னா, அந்த புத்தகம் வந்து நீங்க நிச்சயமா படிச்சு பார்க்கலாம். இலவச தமிழ் புத்தக வெப்சைட்ஸ்ல அந்த புத்தகம் இருக்கு. பட் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து நான் அதுல 2 பாகம் வந்து ஃப்ரீ புக் வெப்சைட்ல தான் படிச்சேன். கண்ணு போயிருச்சு. ஏன்னா ஒண்ணொண்ணுமே வந்து கிட்டத்தட்ட 600 பக்கம் இருந்தது. ஸோ பெட்டர் வந்து நீங்க எங்கேயாச்சும் லைப்ரரில கிடைச்சுச்சுனாலோ, இல்ல எங்கேயாச்சும் உங்களால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடிஞ்சதுனாலோ வாங்கி வச்சுக்கோங்க. டெஃபினட்டா அது வந்து ஒரு வொர்த்தான இன்வெஸ்ட்மென்ட் தான். பொறுமையா நம்ம டைம் எடுத்து சூப்பரா படிக்கலாம். ஸோ இந்த வார்த்தைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத வந்து நீங்க காமனா யூஸ் பண்ணியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? அதாவது திட்டுறதுக்காகவோ, அந்த ஆபாசமா பேசுறதுக்காகவோ அப்படி கிடையாது. டைரக்ட்டா டே டு டே லைஃப்ல இந்த வார்த்தை வந்து உங்க ஊர் பக்கத்தெல்லாம் வந்து புழக்கத்துல இருந்திருக்கா? அண்ட் இந்த வார்த்தைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த அர்த்தங்கள பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இதுல வந்து எத்தன அர்த்தங்கள் தெரிஞ்சது அப்படின்னும் சொல்லுங்க. சேனல்ல வேற என்னென்ன மாரி வேர்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னும் சொல்லுங்க. ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Instagramலயும் என்னைய ஃபாலோ பண்ணிக்கோங்க. கமெண்ட்ட ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப் ஆப்ஷனும் வரும். அதுவும் குடுத்துருங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் சூசிங் டு வாட்ச் மை வீடியோ.